வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம தல அஜித் திருப்பியும் அவர் ரேஸ்க்கு போறாருங்க. ஆமாங்க. அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் ஃபுல்லா இறங்கிட்டாரு தலைவன். ஃபெராரி கார்ல வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெய்னிங்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ உங்களுக்கே தெரியும் அவர் வந்து பெரிய ரேஸ்லாம் முன்னாடியே கலந்துருக்காரு. அந்த காலத்திலேயே ஃபார்முலா 3, ஃபார்முலா 4லாம். இப்போ ரீசெண்டாக பைக் ரேஸ் அப்படிலாம் கேம்பிங்லாம் போயிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ரேஸ் போறாரு. அப்போ சினிமா என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? சினிமாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இப்போ 2 படம் இருக்குது. இப்போ விடாமுயற்சி வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வந்து குட் பேட் அக்லி வந்து ஜனவரி இல்லை ஏப்ரல் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து இவர் கண்டிப்பாக வந்து ரேஸை வந்து கலந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சினிமா நடிக்க வருவார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபேன்ஸ்லாம் கதை இருக்கணும். அதேமாதிரி ரேஸ் நியூஸையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நிறைய ரேசிங் வந்து கலந்துக்கலாம். பாருங்கள், அவருக்கு இன்னும் வயசு குறைஞ்சிட்டு வரல. ரேசிங்லாம் வந்து ஒரு பைக் ரேஸ் மாதிரி தான் கார் ரேஸும் உள்ள அவ்வளோ அட்ரினல். நீங்கள் ஒரு ரேஸ் ஓட்டினாலே உங்களுக்கு உடம்பு இடம்லாம் வந்து அப்படி குறையும். ஸோ ஃபிட்னஸ் வந்து அப்படி பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டு ரேஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். தன்னை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. சினிமாவில் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லை, லைஃப்பில் மட்டும் இல்லை, ரேஸ்லேயும் பாருங்கள் ரிஸ்க் எடுத்துருக்காரு. சும்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் அஜித் வாங்க ஓட்டுங்க அப்படிலாம் ஓட்ட விட மாட்டாங்க. நீங்கள் உண்மையிலே குவாலிஃபை ஆனால் உண்மையிலே பர்ஃபார்ம் பண்ணோம். வெறும் ஒரு ரேஸ் அதில் மட்டும் அந்த ஃபீல்டில் மட்டும் இருக்கவங்களுக்கே கஷ்டம். இவர் சினிமா இது ப்ளஸ் இவர் உடம்புல அவ்வளோ காயம் இருக்குது. அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் படுதுங்க. என்ன வேறு வழி இல்லை. நிறைய நினைப்பாங்க ஏன் திருப்பி உடம்புல அடிப்படிச்சு உடம்புல அடிப்படி சொல்கிறதுன்னு. பட் அது உண்மைதாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து இந்த மாதிரி ரேஸில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ கூட ஒரு உடம்பு வலி இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி இப்படி சாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலேயே தல அஜித்துக்கு வந்து உண்மையிலே வாழ்த்துக்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைராக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அஜித் ஃபேன்ஸ் ப்ளஸ் மற்ற ஃபேன்ஸ்க்கும் அவங்களாம் பாருங்கள். அதனால தான் அச்சீவராக இருக்காங்க. அந்த டாப் ஆக்டர்ஸு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம வந்து லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஓகே கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.